ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆவியானவருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஆத்துமாவை அலங்கரிக்கும்படி, உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கும்படி உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம்! ஆதியாகமம் 3:17 சொல்கிறது, தேவன் ஆதாமை பார்த்து, ஆதாமே, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். பொய் சொன்னால் வரும் சாபம், ஒரு பேரை கெடுத்தால் வரும் சாபம், பாவம் செய்தால் வரும் சாபம், திருடினால் வரும் சாபம், மோசம் செய்தால் வரும் சாபம், இச்சையில் கேடாய் நடந்தால் வரும் சாபம், ஒரு பொருளை அபகரித்தால் அதனால் வரும் சாபம், பிறர் பேரை கெடுத்தால் வரும் சாபம் என்று சொல்லி ஏராளமான சாபங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் பாவம் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் இப்படிப்பட்ட சாபங்களில் தான் ஜனங்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். நம் இந்தியாவை பொறுத்த மாத்திரத்தில் எல்லா ஜோசிக்காரர்களும் எல்லா குறி சொல்கிறவர்களும் சாபங்களை பற்றி தேவன் அறியாத பக்தி உள்ள ஏராளமான ஜனங்களிடத்தில் சாபங்களை பற்றி ஏராளமாய் சொல்லுவார்கள். முன்னோர் செய்த சாபம், உங்கள் தாத்தா பாட்டி செய்த சாபம், உங்கள் அப்பா அம்மா பாவத்தினால் வந்த சாபம் என்றெல்லாம் பல சாபங்களை அவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் உலகத்தின் நிலைமை. ஆனால் பரிசுத்த வேதம் அந்த சாபத்திலிருந்து மனித குலம் முழுவதையுமே விடுவிக்க சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து கொடூரமான அந்த சிலுவையில் பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு, சாபத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு, பாவ வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அவமானங்களை ஏற்றுக்கொண்டு, அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு, ஏன் சாபையே ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே ஜீவ பலியாய் கொடுத்தார். அக்காலத்தில் சிலுவையில் யாரெல்லாம் அறையப்படுவார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆக சிலுவை அக்காலத்தில் சாபத்தின் அடையாளம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாபமான சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து, தன் உயிரை கொடுத்து மனித குலத்தை மீட்டு கொண்டதுனால அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் அழித்து விட்டார். இன்றைக்கும் எந்த ஒரு பாவி ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் மீட்பராய் ஏற்றுக்கொள்வானோ அவன் முன் ஜென்மத்தின் சாபம், தாய் தகப்பன் செய்த சாபம், தாத்தா பாட்டியின் சாபம், தன் வாழ்க்கையில் வந்த சாபம் என்று எல்லா சாபங்களும் சிலுவையில் அழிந்து போய் விடுகிறது. எத்தனை மகிமை என்று உணர்வீர்களா? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை கோடி மக்களுடைய பாவ சாபங்களை சிலுவையில் அழித்து விட்டார். அந்த கிறிஸ்துவை இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள்தான் இந்த பரிசுத்தமான தவக்காலங்கள் நாள்கள். மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? சாபங்கள் நீங்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, பாவத்தினாலே பூமி முழுவதும் சாபம், தலைமுறை முழுவதும் சாபம். இன்றைக்கும் பாவம் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் சாபம்தான். ஆனால் இரக்கமுள்ள தேவன் மனித குலத்தை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்து விடுவிக்க உம்மை பரிசுத்த பலியாய் ஜீவ பலியாய் சிலுவையில் கொடுத்து, சாபத்தின் அடையாளமான சிலுவையில் நீர் தாமே சாபங்களை அழித்ததுனால தேவனே, இதோ மனித குலம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக அது எல்லாம் மாறும்படி செய்துவிட்டேன். உம்மை ஏற்றுக்கொள்கிற இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற எந்த ஜாதியானும் எந்த பக்தி உள்ளவனும் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். உமக்கே மகிமை. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.